ஒரு செகண்டு, அது வார்மிங் அப்பில் போயிடுது, ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லுங்க. ஸ்ரீ ஜெகதம்பாய நமக. व्यासौ उवाच वचनं श्रुत्वा राक्षसः क्रोधमूर्छितः प्रेरयामास स आयुधान् ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், தூதர்கள்லாம் வந்து இந்த காலகேதுகிட்ட வந்து சொல்கிறா, எப்பா உனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு, 3 அது யோஜனை தூரத்தில் தான் இருக்குது அந்த சேனையெல்லாம், நீங்கள் உட்காந்து ஏகாவளிட்ட உட்காந்து காமத்தில் மூழ்கின்னு கிடக்காது, போர் வருது ரெடி ஆகுன்னு சொல்கிறா. அப்போ இவனுக்கு கோவம் வந்துடுது. வியாசர் சொல்கிறார், தேஷாம் தத்வச்சனம் சுத்வா, இந்த தூதர்கள் வந்து போருக்கு தயாராகுன்னு அந்த வார்த்தையை கேட்ட காலகேதுக்கு குரோதமூர்ச்சிதா, அந்த ராட்சசனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ராட்சசான் பிரேரையா மாச, ராட்சசங்களை எப்பா கிளம்புங்க, நீங்கள் முதல்ல போருக்கு ரெடியாக முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் தூண்டி விடுறான். பிரேரையா மாச ச ஆயுதான், ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய ராட்சசர்களை, ச பலான் நல்ல சேனையோடு இருக்கக்கூடியவர்கள், பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அப்படி பகு நிறைய பேரை சண்டைக்கு ரெடியாக முதல்ல அனுப்புகிறான். तेषां तद्वचनं श्रुत्वा राक्षसः क्रोधमूर्छितः राक्षसान् प्रेरयामास स आयुधान् स बलान् बहून् गच्छत्वं राक्षसाः सर्वे सम्मुखाः शस्त्रपाणयः तान् आज्ञाप्य कालकेतुः पप्रच्छ प्रणयान्वितः. ஸோ கச்சத்வம் ராட்சசாகா, கிளம்புங்க போங்க நீங்கள்லாம் அப்படின்னு ராட்சசர்களை சொல்லிட்டு சர்வே எல்லாரும் போங்க. சம்முகாக சஸ்திரபாணைக, அவளை எதிர்த்து கொண்டு, சம்முகாகன்னு அவர்கள் நேருக்கு நேர் போரிடத்துக்கு தயாராக சஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்க நீங்கள்லாம். தான் ஆக்ஞாப்பியா, அவர்களை எல்லாம் இப்படி ஆக்ஞை ஆர்டர் கொடுத்த பின்னால் காலகேது பிரணயான்விதகா பப்ரச்ச, இப்போ ஏகாவளி பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், ரொம்ப பிரணயத்தோடு ஆசையோடு கூட அந்த காலகேதுவாகப்பட்ட ஏகாவளியை பார்த்து பேசுகிறான். राक्षसाः सर्वे सम्मुखाः शस्त्रपाणयः तान् आज्ञाप्य कालकेतुः पप्रच्छ प्रणयान्वितः एकावलिं समीपस्तां विवशां वृषदुःखितां को अयम् आयाति तन्वङ्गी पिता देवा अपरः पुमान्. ஸோ சமீபஸ்தாம் ஏகாவளியும், பக்கத்தில் உட்காண்டிருந்த ஏகாவளியை பார்த்து, வீவஷாம் தன்வசம் இல்லை, பரவசத்தில் உட்காந்துருக்கா, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஷா துக்கிதா, ரொம்ப துக்கத்தில் மூழ்கியிருக்காவள். கோயம் ஆயாத்தி தன்வங்கின்னு மெல்லிய உடம்பை உடையவளே, யார் வர்றா உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். ஸோ யாருன்னு சொல்லிவிட்டேன், நீ யார் வர்றா இப்போ? ஏன்னா கூட்டின்னு வரவள் யசோவதி முன்னிட்டு கொண்டு தான் சண்டையே போரே ஆரம்பிக்கிறது அங்கே வருது. ஸோ யசோவதி அவளோட ஃப்ரெண்டு, அதனால கேட்குறான் அவன், நீ உன்னுடைய அப்பாவா? பிதாத்தே உன்னுடைய அப்பா வராரா? அபரக புமான் இல்லை வேற யாராவது வராளா? யார் வரா சண்டைக்குன்னு கேட்குறான் காலகேது. ஏகாவளீம் சமீபஸ்தாம் விவசாம் வ்ருஷதுக்கிதாம் கோ அயம் ஆயாதி தன்வங்கி பிதா தேவா அபரஹ புமான் त्वदर्थे सैन्यसंयुक्तः सत्यं कृशोदरी पिता ते यदि सम्प्राप्तः नेतुं त्वां विरह आतुरः. உனக்காக வேண்டி துவதர்த்தே, உனக்காக வேண்டி சைன்யத்தை கூட்டிட்டு வரானா, உன்னை அழிச்சுன்னு போனோன்ட்டு. ப்ரூஹி சத்தியம், உள்ளத்தை சொல்லு, சத்தியத்தை சொல்லு. கிருஷோதரி, மெல்லிய உதரத்தை வயிற்றை உடையவளே. பிதாதே எதி சம்பிராப்தக, உங்கள் அப்பா தான் வந்திருக்காருன்னு சொன்னால், எதி சம்பிராப்தக அவர் வந்திருக்காருன்னு சொன்னால், நேத்தும் துவாம் விரகாத்துரக, ரொம்ப பிரிஞ்சு துக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா தான் உன்னை அழைத்து கொண்டு செல்ல, நேத்தும்னு அழைத்து கொண்டு செல்ல வந்திருக்கிறார் என்றால், त्वदर्थे सैन्यसंयुक्तः ब्रूहि सत्यं कृशोदरी पिता ते यदि सम्प्राप्तः नेतुं त्वां विरहातुरः ज्ञात्वा ते पितरं सम्यक् संग्रामं न करोमि अहम् आनयित्वा गृहे पूजां रत्नैः वस्त्रैः अयैः शुभैः. ஸோ ஞாத்வா, அதை புரிஞ்சுண்டு உங்கள் அப்பா தான் வந்திருக்காருன்னு சொன்னால், தே பித்தரம் ஞாத்வா, உன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சுண்டு அறிஞ்சுண்டு, சமயக் சங்கிராமம் ந கரோமி, நான் போரே பண்ண மாட்டேன். ஏன்னா உங்கள் அப்பா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் அப்பா வர்றாருன்னா மாமனாராச்சே, அதனால நான் அவரோட சண்டையே போட மாட்டேன். ந கரோமி ஆனைத்வா கிரகே, அவரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பூஜாம், நல்ல பூஜை பண்ணுவேன் நான். ரத்னைக்கு எதெல்லாம் கொடுத்து, ரத்னங்களை கொடுப்பேன், வஸ்திரங்களை கொடுப்பேன், ஹயை குதிரைகளெல்லாம் வழங்குவேன், சுபமான சோபனமான எல்லாத்தையும் கொடுத்து அவரை நான் பூஜை பண்ணுவேன், உங்கள் அப்பா தான் வராருன்னு என்றால். ज्ञात्वा ते पितरं सम्यक् सग्रामं न करोमि अहम् आनयित्वा गृहे पूजां रत्नैः वस्त्रैः हयैः शुभैः.
करोमि तस्य च आतिथ्यं गृहे प्राप्तस्य सर्वदा अन्यश्चेद्यति सम्प्राप्तः तं हन्मि निशितैः शरैः. கரோமி தஸ்ய ஆதித்யம், அவருக்கு அதித்தி சத்காரம் எல்லாம் பண்ணுவேன். அவர் என்னோட கெஸ்ட்டு, அவருக்கு நான் எல்லாம் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். கிரகே பிராப்தஸ்யா, எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு சர்வதா கண்டிப்பாக நான் எல்லாம் பண்ணுவேன். அந்யகா சேத்து, வேற யாராவதா இருந்தா, உங்கள் அப்பா இல்லை வேற யாரோ சண்டைக்கு வரான்னு சொன்னால், எதி சம்பிராப்தக, அப்படி வேற யாரே வந்தான் என்றால், நிஷிதைஹி ஷரைஹி ஹன்மி, நான் ஷார்ப்பான அம்புகளால் அவனை கொண்டு விடுவேன்ற. அதனால் கரெக்டாக சொல்லு யார் வரான்ட்டு கேட்குறேன். करोमि तस्य च आदित्यं गृहे प्राप्तस्य सर्वदा अन्यश्चेत् यदि सम्प्राप्तः तं हन्मि निशितैः शरैः. राधे कृष्ण मैम. ओके मैम. आनीतः किल कालेन मरणाय महात्मना तस्मात् वद विशालाक्षी को अयम् आयाति मन्ददीः अज्ञात्वा मां दुरादर्शम् कालरूपं महाबलम्. மகாத்மனா காலேன, அதாவது காலம் என்கிற அந்த மகாத்மா இருக்கானே, அவன் வந்து கூட்டின்னு வந்திருக்கான். மரணாய அனிதக, அந்த இவன் யார் வரானோ அவன் சாகிறதுக்குன்னே வரான். காலம் அவனோட ஷாவுக்கு வேண்டி அவனை கூட்டின்னு வந்திருக்குங்கிறான். ஸோ மகாத்மனா காலேன மரணாய அனிதக கில, அவனை கொல்றதுக்குன்னே இந்த காலம் அவனை எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ வரானவன். தஸ்மாத் வத, ஆகவே நீ சொல்லிடு இருக்கு கரெக்டாக. விசாலாட்சி, பெரிய நீண்ட கண்களை உடையவரே, கோயமாயாத்தி, யார் வரான்? மந்ததிஹி, முட்டாள். அந்த முட்டாள் தான் வருவான் என்கிட்ட சாகிறதுக்குன்னு வரானவன். அஜ்ஞாத்வா மாம் துராதர்ஷம், என்னை யாரும் தடுக்க முடியாது, மீற முடியாதுன்னு தெரியாமல் வரானவன். காலரூபம் மகாபலம், நான் யாரு? நானே காலன், கொடுங்காலன். நான் காலரூபியாகப்பட்ட மகாபலம் பிரதியை என்ன நோக்கி அந்த முட்டாள் வரானே, யாரு சொல்லுன்னு கேட்குறேன். आनीतः किल कालेन मरणाय महात्मना तस्माद् वद विशालाक्षी को अयम् आयाति मन्ददीः अज्ञात्वा मां दुरादर्शं कालरूपं महाबलम्. मेकावली उवाच न जाने अहं महाभाग को अयम् आयाति सत्वरः न मे अस्ति विदितः को अपि ஸ்திதாயாஹ தவ பந்தனே. ஏகாவளி சொல்கிறா, என் மகாபாகியமுடையவரே எனக்கு தெரியாதுப்பா, யாருன்னு தெரியாது. கோயம் ஆயாத்தி சத்வரக, சத்வரகன வேகமாக என்னை நோக்கி இப்படி எனக்கு வேண்டி யாரும் சட்டைக்கு வரான்னு எனக்கே தெரியாது. நான் ஸ்திதாயாக தவ பந்தனே, நான் உன்னுடைய ஜெயிலில் உட்காண்டிருக்கேன். பந்தனம்னா ஜெயில்னு அர்த்தம், இல்லை ஒரு கட்டு. ஸோ உன்னுடைய பந்தனத்தில் நான் உட்காண்டிருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? நாவே அஸ்தி விதித்தக கோபி, எனக்கு யார் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்கிறான். ஏகாவலி உவாச்ச न जाने अहं महाभाग को अयम् आयाति सत्वरः न मे अस्ति विदितः को अपि स्थितायाः तव बन्धने. राधे कृष्ण मैम. अगेन ஒரு டவுட் மேம். थैंक यू மேம். நான் படிக்கணுமா? சாந்தி. न अयं पिता मे न भ्राता को अपि अन्यः अस्ति महाबलः किमर्थम् इह च आयाति न अहं वेद विनिश्चयम्. இது என்னோட அப்பாவும் இல்லை, நான் பிராத்தா என்னோட பிரதர்னு கிடையாது. கோபி அந்யகா அஸ்தி மகாபலக, வேற யாராவது இருக்கும். ஏன்னா யசோவதி வந்து ஒரு இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா, தேவி என்னோட கனவுல வந்திருக்கா, யாரோ இருப்பான் கங்கை நதி கரையில, அதனால அவளை அப்பாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். உங்கள் அப்பாட்ட தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன், அது சொல்லலை. அதனால யாருன்னு எனக்கு தெரியாது. கோபி அஸ்தி மகாபலக, யாரோ ஒரு மகாபலம் பொருந்திய ஒருத்தன் வரப்போகிறான் முழுக்க, எனக்கு யாருன்னு தெரியாது. எங்கள் அப்பாவும் கிடையாது, என்னோட பிரதரும் கிடையாது. கிமர்த்தம் மிக சாயாதி, அவன் எதுக்காக வேண்டி இங்கே வரான்னா அகம் வேத வினிஷ்டயம், நிச்சயமாக அது எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக வேண்டி வராங்கிறது எனக்கு தெரியாது. न अयं पिता मे न भ्राता को अपि अन्यः अस्ति महाबलः किमर्थम् इह च आयाति न अहं वेद विनिश्चयम्. दैत्य उवाच एवं वदन्ति अमी दूता वयस्याते यशोवती सम् आनीय च तं वीरम् आगता इति कृत उद्यमा. தைத்தியன் வந்துட்டு அது கூட இல்லை, அசுரன் வரான். ஏவம் வதந்தி, இவன் தான் ராட்சசன் காலகேது தான் சொல்கிறான். ஏவம் வதந்தி அமீ தூதாக, என்னுடைய தூதர்கள்லாம் எங்கிட்ட வந்து சொல்கிறா,
ஏகாவளி கேளு, என்னுடைய தூதர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். வயசியாத்தே யசோவதி, உன்னுடைய ஃப்ரெண்டாகும் யசோவதி உன்னுடைய ஃப்ரெண்டு. சம்மானிய தம் வீரம், அவள் தான் கூட்டின்னு வரா. உன்னுடைய அந்த வீரன் சொல்கிற யாரோ தன் மகாபலம் பொருந்தியவன் யாரோ வரான்னு ஏதோ சொல்கிறிய, உன் ஃப்ரெண்டு தான் சம்மானி, அவள் கூட்டின்னு வந்து ஆகதா இது கிருத்த உத்தியமா, முயற்சியோடு கூட அவள் முயற்சியால் தான் ஏதோ ஒரு ஆளை இங்கே கூட்டின்னு வரான்ட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு கூட்டின்னு வரான்ட்டு என்னுடைய தூதர்கள் சொல்கிறாளேன்னு கேட்குறேன். दैत्य उवाच एवं वदन्ति अमी दूता वयस्याते यशोवती सम्मानीय च तं वीरम् आगता इति कृत उद्यमा क्व गता सा सखी कान्ते विदग्धा कार्यनिश्चये न अन्यः को अपि मम अरातिः यो मे प्रतिबलो भवेत्. विदग्धाன்னு கூப்பிடுறாங்க. என்ன பொறிச்செடுத்தவள்னு என்ன அர்த்தம்? ரொம்ப கிளவர்னு அர்த்தம். நல்லா வறுத்தெடுத்த ஆள் உன்னோட ஃப்ரெண்டு யசோவதி. காரிய நிச்சய விதக்தா, காரியத்தை நிச்சயம் பண்ணி எப்படி நடத்தினங்கிறதுல ரொம்ப சாமர்த்தியம் கிளவராக இருக்கா உன் ஃப்ரெண்டு. குவாகதா சா சகி காந்தே, என்னுடைய காந்தியே காந்தான்னு கூப்பிட்றேன், காந்தான்னு அன்பானவளேன்னு கூப்பிட்றேன். குவாகதா எங்கே போனா உன்னோட ஃப்ரெண்டு? நான் அந்நியாக கோபிமா அராத்திஹி, எனக்கு வேறு யாரும் எனக்கு பகைவனை எனக்கு சட்டுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அராத்தினா எதிரி, என்னுடைய வேறு யாரும் எதிரியும் இல்லையே. யோமே பிரதிபலோ பவேத், யார் எனக்கு எதிர்க்க நின்றுட்டு எங்கூட சண்டை போடுறானோ அப்படிப்பட்ட ஒரு பலசாலி எனக்கு எதிராக சண்டை போடுற யாருமே இல்லையே, இவன் யாருன்னு கேட்குறேன். स्वगता सा सखी कान्ते विदग्धा कार्य निश्चये न अन्यः को अपि मम अरातिः यो मे प्रतिबलो भवेत्. व्यासौ उवाच एतस्मिन् अन्तरे दूताः तत्रान्ये वै समागताः तेह ऊचुः त्वरिता भीताः कालकेतुं गृहे स्थितम्. तत्रान्ये करेक्ट தான், முதல்ல படிச்சது கரெக்ட் தான். வியாசர் சொல்றாரு இப்போ ஜனமேஜயனை பார்த்து, ஏதஸ்மின் அந்தரை, இது கடையில் அந்தரைன்னா இது கடையில் இந்த கேப்பில் தூதாக தத்திர அந்யே, வேற தூதர்கள்லாம் வந்துட்டா. இப்போ திருப்பி வேற ஆள் வரா. வை சமாகத்தாக, வேகமாக வர அவளும் ஓடி வரா வேற தூதர்கள். தேகா ஊச்சத்துக்கு துவரித்தாக, ஓடி வந்து சொல்கிறா பயந்து போய், பீத்தாக பயந்து போய், காலகேத்தும் கிரகேசதை, இன்னும் அவன் காலகேது சண்டைக்கே கிளம்பலை, அவன் ரெடியாக கூட ஆமாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய காலகேதுவை பார்த்து வேறு சில தூதர்கள் வந்தார்கள். व्यास उवाच एतस्मिन् अन्तरे दूताः तत्र अन्ये वै समागताः तेह ऊचुः त्वरिता भीताः कालकेतुं गृहे स्थितम्. किं स्वस्थः असि महाराज समीपे सैन्यम् आगतं निर्गच्छ नगरात् तूर्णं सैन्येन महतावृतः. மகாராஜா கிம் ஸ்வஸ்தோ அசி, நீங்கள் நல்லா இருக்கேளா? காலகேதுவை பாட்டு ஒரு இலக்காரமாக கேட்குறான்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கேளா? காலகேதுவை பார்த்து கேட்குறா தூதர்கள். சமீபே சைன்யம் வாங்குது, கிட்ட வந்தாச்சு. சைன்யம் சண்டை போடுறதுக்கு ரெடியாக கிட்டக்கே வந்தாச்சு, சமீபத்தில் வந்தாச்சு. நிர்கச்ச, கிளம்புங்கோ. இப்போ நகரா தூர்ணம் நிர்கச்ச, வேகமாக தூர்ணம் வேகமாக நிர்கச்ச, வெளியில் வாங்கோ. சைன்யேன முகத்தை ஆவறதுக்காக சாதாரணமாக வராதுங்கோ, பெரிய சைன்யத்தையும் அழைச்சுண்டு வாங்கோ. ஆவೃத்தகன சூழ, சைன்யங்கள் சூழ நீங்கள் வெளியில் வாங்கோ. किं स्वस्थो असि महाराज समीपे सैन्यम् आगतं निर्गच्छ नगरात् तूर्णं सैन्येन महतावृतः. इति तेषां वचः श्रुत्वा कालकेतुः महाबलः रथम् आरुह्य त्वरितः निर्ययौ स्वपुरात् बहिः. இப்படி அவா சொல்கிற அந்த தூதர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு காலகேது, மகாபலம் பொருந்தி அந்த காலகேது ரதமாருகிய, ரதத்தில் ஏறிட்டான், கிளம்பிட்டான். துவரித்தக, வேகமாக, ஸ்வபுராத் பகிஹி நிர்யயௌ, தன்னுடைய ஊரிலிருந்து வெளியே வந்தான். எப்போவுமே சண்டை ஊருக்குள்ளே நடக்காது. எந்த பட்டணத்தையும் எந்த ராஜ்யத்துலையுமே ஊருக்கு வெளியில் இந்த சண்டை போடுறதுக்குன்னு இடம் வச்சுருப்பான், கோட்டைக்கு வெளியில். அப்போ அந்த கோட்டைக்கு வெளியில் சண்டை போடுறதுக்கு ரெடியாக வந்தான். तेषां वचः श्रुत्वा कालकेतुः महाबलः रथम् आरुह्य त्वरितः निर्ययौ स्वपुरात् बहिः. एकवीरः अपि सहसा हय आरूढः प्रतापवान् आगतः तत्र कामिन्या विरहेण समाकुलः.
ஓகே. तं तयोः अभूत् तत्र वृत्रवासवयोः इव. ஏகவீரன் அவன் வரான்ல சண்டைக்கு, அவன் தானே எதிரி வரான். ஏகவீரக அப்படி சகசாகையாருடக அவனும் நல்ல குதிரை மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். பிரதாபம் மிகுந்த அந்த ஏகவீரன் ஆகதக தத்ர அவனும் வந்துட்டான். காமின்யா வீரகேன அவனுக்கும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வந்துடுதுல. யசோவதி சொல்லிட்டாள் குணகணங்கள் ரூபங்கள் எல்லாம் வர்ணிச்சு அந்த அவளை அவனுடைய காமினி ஆயிட்டா. ஸோ விரக தாபம் வந்துடுத்து, அவளை அடையணுங்கிற விரகம் வந்துடுத்து அவனுக்கு ஏகவீரனுக்கு. விரகேன சமாகுலக விரகத்தோடு கூடியவனாக யுத்த அப்போ அப்படி வந்துட்டான். அவனை வந்து சேர்ந்தாச்சு. இப்போ 2 பேருக்கு நடுவில் யுத்தம் நடக்கிறது. காலகேதுக்கும் ஏகவீரனோட சேனைக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது. தயோகோ அபு தத்ர அந்த இடத்துல விருத்ரவாசவயோகோ இவ விருத்ராசுரனுக்கும் வாசவன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுக்கும் நடுவில் எப்படி யுத்தம் நடந்ததோ அவ்வளோ பெருசா யுத்தம் நடக்கிறது. एकवीरो अपि सहसाहयारूढः प्रतापवान् आगतः तत्र कामिन्या विरहेण समाकुलः युद्धं तयोः अभूत् तत्र वृत्रवासवयोः इव. शस्त्र अस्त्रैः बहुधा मुक्तैः आदिपिटदिगन्तरं वर्तमाने तदा युद्धे कातराणां भयावहे. ஸோ சஸ்திரங்களால் சண்டைன்னா இது ஆயுதங்களை வச்சு சண்டை, அஸ்திரங்களால் சண்டைன்னா மந்திரபூதம், மந்திரத்தை வச்சு எதை வேணால் அனுப்பலாம். ஒரு புல்லை கூட மந்திரமாக அனுப்பிச்சார் இல்லையா ராமர், அது மாதிரி அஸ்திரமாலும் சண்டை நடக்கிறது. 2 பேருக்கும் அந்த மாயெல்லாம் தெரியறது 2 பேருக்குமே, அதனால சண்டை நடக்கிறது. பகுதா முக்தைகி பலச விடுறா, பல ஆயுதங்களை போடுறா, தள்ளி அனுப்புறா ஒருத்தர் மீது ஒருத்தர். ஆதீபித திகந்தரம் அது ஒளி பொருந்தின்னு வருது வானத்தில், அப்படியே அட்டகாசமாக ஒளியோடு கூட வரக்கூடிய ஆயுதங்கள். ததா யுத்தே வர்த்தமானே இவ்வாறு யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கு, காத்தரானா பயாவகே கோழைகள்லாம் அந்த இடத்த பார்த்தாலே பயந்து ஓடிடுவா, அந்த யுத்தத்தை பார்க்க கூட பயப்படுவாளாம். அப்படி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பயாவகே காத்தரானாம், காத்தரர்கள்னு பயப்படக்கூடிய கோழைகள்னு அர்த்தம். ஸோ கோழைகள் பயப்படுமாயான அந்த யுத்தம் நடந்தது. शस्त्र अस्त्रैः बहुधा मुक्तैः आदीपितदिगन्तरं वर्तमाने तदा युद्धे कातराणां भयावहे. गदया ताडयामास दैत्यं सिन्धुसुतासुतः स गता असुः पपात उर्व्यां वज्र आहत इव अचलः. गत असुः ओके. ஸோ கதையா தாடையாமாசா கதையால் அடிக்கிறான் தைத்தியம். ஆறு ஏகவரன் தைத்தியனை அசுரனை அடித்தான். சிந்து சுதா சுதகா, சிந்து சுதா யாரு, சிந்துங்கிறது கடல், சிந்து சுதா லக்ஷ்மி, கடல்லேருந்து வந்து நான் வந்தா இல்லையா அமிர்தத்தை எடுக்கிறோச்சே, அதனால சிந்து சுதா அந்த லக்ஷ்மியுடைய பிள்ளை, அவரோட பிள்ளை தானே ஏகவீரன், விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்தவன். அந்த ஏகவீரன் அசுரனை கதையால் அடித்தான். ச கத அசுகோ அவ்வளோதான், உடனே உயிர் போயிடுத்து. கத அசுனா பிராணன், கத அசுகு பிராணம் எடுத்து ஊர்வியாம் பபாத்த பூமியில் விழுந்தான். வஜ்ர ஆகதைவ அச்சலக எப்படி ஒரு மலையை இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அடித்து அதை இறக்கைகளை ஒடிச்சு அந்த மலையை விழ வச்சானோ அது போல இந்த அசுரன் வீழ்ந்தான். ஒரே கதை அடி, அவ்வளோதான். गदया ताडयामास दैत्यं सिन्धुसुतासुतः स गत असुः पपात ऊर्व्यां वज्र आहत इव अचलः. पालयित्वा गताः सर्वे राक्षसा भयपीडिताः यशोवती ततः गत्वा वेङ्कात एकावलीं तदा. ஸோ எல்லோரும் ஓடியே விட்டா, அவள் தலைவனே செத்து போயிடுச்சு, யார் நிற்பாங்க, அசுரர்கள் எல்லாம் ஓடியே விட்டா. ஸோ பலாயித்வா கதாக ஓடி புறமுதுக்கு காட்டிட்டு எல்லாரும் சர்வே ராட்சசாக பயப்பீடித்தாக எல்லா ராட்சஸர்களும் பயந்து அடித்து ஓடியே விட்டா. யசோவதி வேகாத் ஏகாவளியும் ததோகத்வா அப்போது உடனே அவளை என்ன பண்ணா, ஏகாவளி எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சாச்சே, நேராக யசோவதி வந்து ஏகாவளியை நோக்கி சென்று पालयित्वा गताः सर्वे राक्षसा भयपीडिताः यशोवती ततो गत्वा वेगात् एकावलीं तदा. பலாயித்வா அர்த்தம் மாறிடும், பாலயித்வான்னு பிடிச்சிட்டிங்க. பலாயித்வா பலாயனம்னா புறமிது கட்டு காடு ஓடுறது. ஆமாம், ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்திக்கிறேன். उवाच मधुरां वाणीं विस्मितां मुदिता वृक्षं येहि आली नृपपुत्रेण
दानवः असौ निपातितः ஸோ பிஸ்மிதாம் ஆச்சரியப்படுறா, எங்கடா போனா இவ போனவளே நினச்சோம் வந்துட்டாளே யசோவதி, யார் வந்தா என்னன்னு தெரியாமல் உட்காந்துருந்தாளே இவ. ஸோ அதனால அவளை பார்த்து ஆச்சரியப்படுறா. புவாச்ச மதுராம் வாணிம், அப்படி பயந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏகாவளியை பார்த்து மதுராம் வாணி மதுரமான வார்த்தைகளால் யசோவதி சொல்கிறா. முதிதா பிருஷம் ரொம்ப ஆனந்தமாக சொல்கிறா. ஏஹி ஆளி ஏஹி ஆளி வாவா, ஆளின ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஆளின ஃப்ரெண்டு. ஸோ ஏஹி ஆளி வாவா ஃப்ரெண்டே, நிருபபுத்திரேன ஒரு ராஜாவோட பிள்ளை வந்தான், தானவக அசௌ நிபாதித்தக அந்த ராட்சசன் கொல்லப்பட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறா இந்த யசோவதி. उवाच मधुरां वाणीं विस्मिता मुदिता वृषम् एहि आली नृपपुत्रेण दानवः असौ निपातितः एकवीरेण धीरेण युद्धं कृत्वा सुदारुणम् स्कन्दावारे अपि असौ राजा तिष्ठति अद्य श्रम आतुरः. ஏகவீரன் பேர் அவனுக்கு. ஏகவீரனாகப்பட்ட அவனால் தீரனான ஏகவீரன், நல்ல சாமர்த்தியம் உடையவன். யுத்தம் கிருத்வா நல்ல யுத்தம் பண்ணி, தாருணம் சூதாருணம் பயங்கர கொடிய யுத்தம் பண்ணியாக்கு கொன்று இருக்கான் அவனை. ஸ்கந்தாவாரம்னா சிபிரம்னு அர்த்தம், ஒரு கூடாரம். ஏன்னா யுத்தத்துக்கு அங்கங்கே கூடாரம் அமைப்பு டென்ட் கட்டி தானே எல்லோரும் இருப்பா. ஸோ இந்த ராஜாவும் எல்லாம் யுத்தம் முடிச்சு ஸ்ரமாதுரக ரொம்ப சிரமமெல்லாம் இருக்குது, பயங்கர சிரமம், யுத்தம் பண்ணின சிரமம். அதோடு கூடி பீடிக்கப்பட்ட அந்த ஏகவீரனாகப்பட்டவன் அந்த சிபிரத்தில் அசௌ ராஜா திஷ்டதி, அந்த ராஜா இப்போ அங்கே உட்காண்டிருக்கான். பாவா ஏஹியாளின்னு கூப்பிட்டாலே பாவா அவனை காட்டுறேன் அப்படின்னு கூட்டின்னு போகிறான். एकवीरेण धीरेण युद्धं कृत्वा सुदारुणम् स्कन्दावारे अपि असौ राजा तिष्ठति अद्य श्रम आतुरः दर्शनं काङ्क्षमाणः ते श्रुतरूपगुणः तव पश्य तं कुटिलापाङ्गी मनोभवसमं नृपम्. தே ஸ்ருத ரூப குணக தவ ரூப ஸ்ருத ரூப குணகன்னு உன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் கேள்விப்பட்ட அவன் தே தர்சனம் காங்ஷமானக உன்னுடைய தர்சனத்தை விரும்பி கொண்டிருக்கிறான். எப்படா தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு உன்னுடைய ரூபத்தெல்லாம் அறிஞ்சதுனால பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பஷ்ய நீ வா, தம் குட்டில அப்பாங்கி வளைந்த புருவங்களை உடையவே, அதை வளைந்த கடாட்சங்களை உடையவளேன்னு சொல்கிறான், கூப்பிடுறாவ யசோவதி. பஷ்யதம் நீ வந்து அவனை பாரு. மனோபவ சமம் ரூபம், மனோபவ யாரு, மனதில் பிறந்தவன், விஷ்ணுவுடைய மனதில் பிறந்தவன் மன்மதன். ஸோ மனோபவ சமம், மன்மதனை போல இருக்கானவன் அந்த ஏகவீரன். அப்படிப்பட்ட அந்த ராஜாவை நீ வந்து பாருன்னு கூப்பிடுறான். दर्शनं काङ्क्षमाणस्ते श्रुतरूपगुणः तव पश्यतं कुटिल अपाङ्गी मनोभवसमं नृपम्. தேலே அங்கே ஸ்ட்ராங்காக நிறுத்தலாம். ஏன்னா தே காங்ஷமா, தே தர்ஷனம் காங்ஷமானக அது இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா அங்கே தவ ஸ்ருதான்னு வந்துடும் இல்லையா, அங்கே தவ அதோடு போகிறதுனால இங்கே தே வந்து இந்த தே தர்ஷனம் அப்படி வரும். ஓகே ஓகே யா. कथितात्वं मया पूर्वं तस्य अग्रे जाह्नवी तटे पूर्णानुरागः सञ्जातः तेन असौ विरह आतुरः. துவம் மயா பூர்வம் தஸ்ய அக்ரே, அவன் முன்னாடி நான் போய் உன்னை பற்றி மயா என்னால் பூர்வம் கத்திதான் நான் சொல்லிட்டேன். உன்னோட குணம் இதெல்லாம் நானாக சொன்னேன் அவனுக்கு, இல்லைடா அவனுக்கு எப்படி தெரியும், நான் எல்லாம் சொல்லிட்டேன். தஸ்ய அக்ரே அவன் முன்னாடி ஜான்ஹவி தட்டே அந்த கங்கை நதிக்கரையில் போய் உட்காந்துருந்தாளே அந்த இடத்துல வச்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன் அவன்கிட்ட. பூர்ண அனுராக உங்ககிட்ட ஃபுல் ஆஃப் லவ்வாக இருக்கான், ஒரே அனுராகம்னா லவ். ஸோ உங்ககிட்ட ரொம்ப அன்பு வந்துருத்தவனுக்கு சஞ்சாதக ஏற்பட்டு விட்டது. தேன அசௌ விரகா துறக, அப்படி அன்பு ஏற்பட்டதுனால உன்னை பார்க்கணும் 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 சொல்லி அந்த விரக தாபத்தோடு அவன் இருக்கிறான். அந்த அன்பினால் தேன அந்த அன்பினால் அவனுக்கு இப்போ விரகம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறான். कथितात्वं मया पूर्वं तस्य अग्रे जाह्नवी तटे पूर्ण अनुरागः सञ्जातः तेन असौ विरह आतुरः. वाञ्छति त्वां चारुरूपां द्रष्टुं नृपतिनन्दनः सा तस्या वचनं श्रुत्वा गमनाय मनोददे. துவாம் சாரு ரூபாம், நீ அழகான ரூபத்தை உடையவள், அப்படிப்பட்ட உன்னை திரஷ்டும் வாஞ்சதி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். வாஞ்சான இச்சா,
ஆசைப்படுறான். நிருபதி நந்தனக ராஜா பிள்ளை ஆகப்பட்ட அவன் சாத்தசிய வச்சனம் சுத்தம். அப்போ இவெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காளா ஏகாவளி. அந்த வார்த்தையை யசோவதி வார்த்தையை கேட்டு கமனாய மனோததே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு மனதில் எண்ணினாள். வாஞ்சதி த்வாம் சாரு ரூபா द्रष्टुं नृपति नन्दनः सा तस्य वचनं श्रुत्वा गमनाय मनोददे. तस्या वचनं लज्जमाना वृषं प्रीत्या कौमारं प्राप्तया तया कथं तस्या मुखं द्रक्ष्ये कुमारी हि अवशा वृषम्. கௌமாரம் பிராப்தையா தயா, யார் கௌமார வயசில் வந்துட்டா, அதாவது 16லேருந்து 25 வயசுக்குள்ளன்னு அர்த்தம். கௌமார வயசு அதுதான், 16லேருந்து 25, அதுக்கப்புறம் யவன 25 மேலே யவன வயசு. ஸோ இப்போ தான் கௌமாரத்தில் இருக்கா, அப்போ மேபி 25 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி கௌமாரம் வயசில் அடைந்த அந்த ஏகாவளியாகப்பட்டவளால் பிரிஷம் பீத்தியா லஜ்ஜமானா, பயந்து வேற இருக்கா, அப்புறம் வெக்கத்தோடு இருக்கா. எப்படிடா ஒரு புது ஆடவனை போய் எப்படி பார்க்கறதுங்கிற வெக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஏகாவளி. கதம் தஸ்ய முகம் திரட்சியே, நான் எப்படி அவன் மூஞ்சி போய் பார்ப்பேன்னு சொல்கிறான். குமாரிஹி அவஷா பிரிஷம், தன்வசத்தில் இல்லாத அவள் எப்படி மனசு அவங்ககிட்ட போயிடுது, ஆனால் வெக்கம் வேற இருக்கு, எப்படி நான் அவனை போய் முகத்தை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். लज्जमाना वृषं प्रीत्या कौमारं प्राप्तया तया कथं तस्य मुखं द्रक्ष्ये कुमारी हि अवशा वृषम्. स मां गृह्णाति कामात्त इति चिन्ताकुला सती यशोवत्या युता तत्र நரயானஸ்திதாயயோ. காமார்த்தக ஆறு அந்த காமத்தில் ஈடுபட்டிருக்கான், ஆசையில் இருக்கானே அந்த ஏகவீரன். சக அவன் மாம் கிருண்ணாதி, அவன் ஏற்றுக்கொள்வான், என்னை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா இவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கா இல்லையா ஏகவீரனை பற்றி, அதனால ஏகவீரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசில் வச்சுருக்கேன்னு காலகேதர் கூட சொல்லிடுறாளே தான், என்ன ஏற்கனவே ஒருத்தன் நான் விரும்புகிறேன் அப்படின்லாம். ஸோ அவனை கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கொள்வான். இது சிந்தா குலா சதி, இப்படி சிந்தை இருக்குது, மனசுக்குள்ள கவலையும் இருக்குது, அவனை ஏற்றுக்கணுமேனு ஒரு எண்ணமும் இருக்குது. ஆக்குலம்னு வியாக்குலம், மனசில் ஒரு போராட்டமாக இருக்குது. அந்த பெண்ணாகப்பட்டவள் யசோவத்யா யுதா, யசோவதியோடு கூட, யுதான கூட, தத்ர அங்கே போகிறா. நரயானஸ்திதா, பல்லக்கில் போகிறாளாம். நரயானம்னா மனிதர்கள் தூக்கக்கூடியன்னு அர்த்தம், பல்லக்குன்னு அர்த்தம். ஸோ நரயானஸ்திதா யயோ, பல்லக்கில் அமர்ந்து சென்றாள். मां गृह्णाति कामार्थ इति चिन्ताकुला सती यशोवत्या युता तत्र नरयानस्थिताययौ. நரவாகனான்னு யாருக்கு பேர்? பல்லக்கில் போகக்கூடிய குபேரனுக்கு நரவாகனன்னு பேர். ஸ்வேதவாகனன்னா அர்ஜுனன், ஏன்னா வெள்ளை குதிரைகள் பூட்டில் இதில் போவன், அதனால அவனுக்கு ஸ்வேதவாகனகன். ஸ்கந்தாவாரே அதிமலினா மலின அம்பரதாரிணி தாம் ஆகதாம் விஷாலாக்ஷீம் திருஷ்ட்வா ராஜசுதஹ அப்ரவீத். அதிமலினா, ரொம்ப டயர்டாக இருக்கானா, வீக்காக இருக்கானோ, அது அந்த இவன் ஏகவீரன். ஸ்கந்தாவாரம் தான் சொன்ன, சிபிரத்தில் உட்காண்டிருக்கான், அதில் உட்காண்டிருக்கக்கூடியவன். மலின அம்பரதாரிணி, இவளோட ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குது. இவளை உட்காந்து இந்த ஜெயிலில் உட்காந்துருக்காப்பா, 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு தான் இவளுக்கு தேவியோட இதே கிடச்சிது, ஆர்டரே கிடச்சிது. அப்போ 1 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் உட்காந்துருக்கா. அதனால இவள் ரொம்ப அழுக்க ட்ரெஸ்ஸோடு, அம்பரம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, அதை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏகாவளி தாம் ஆகதாம் விசாலாட்சி, அப்படி போகிறாளா அந்த விசாலாட்சி, நீண்ட கண்களுடைய அவளை, வந்திருக்கக்கூடிய அவளை ராஜசுதக திருஷ்டுவா, ராஜா பிள்ளையாகப்பட்ட அந்த ஏகவீரன் அப்ரவீத் சொன்னான், அவளை பார்த்து பேசுகிறான் ஏகவீரன். ராஜசுதக விஷ்ணு தான் இங்கே ராஜான்னு வச்சுக்கணும், எல்லாம் ஊருக்கே உலகத்துக்கே ராஜா இல்லையா அவரு. ஸோ அந்த ஏகவீரன் சொன்னான். ஸ்கந்தாவாரே அதிமலினா மலின அம்பரதாரிணி தாம் ஆகதாம் விஷாலாக்ஷீம் திருஷ்ட்வா ராஜசுதஹ அப்ரவீத். தர்ஷனம் தேஹி தன்வங்கி த்ரிஷிதே நயனே மம காமாதுரம் ச தம் வீக்ஷ்ய தாம் ச லஜ்ஜாபராவ்ருதாம். ஓகே, ஸோ அவன் சொல்கிறான், என்ன பேசுகிறான் ஏகவீரன்? த்ரிஷிதே நயனே மாயே, என்னுடைய கண்ணு அப்படியே தாகமாக இருக்குது. த்ரிஷான தாகம், என்ன தாகம்? உன்னை பார்க்கணுங்கிற தாகம்.
ஸோ அதனால தர்ஷனம் தேகி தன்வங்கி, எனக்கு தர்ஷனம் கொடுமா மெல்லியவளே, நீ எனக்கு தர்ஷனத்தை கொடு, என்னுடைய கண்கள் அப்படி தாக்கிச்சின்னு இருக்கு. காமாதுரம் ச தம்பீச்ச பார்க்குறான், என்னடா இப்படி பேசுகிறானே, இப்படி காமத்தில் அப்படி அன்புல இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற அவனை பார்த்து தாம்ச அவளுக்கும் என்ன ஆகிடுது, லஜ்ஜாபர ஆவருதாம், லஜ்ஜா ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, வெக்கமாயிடுது அவளுக்கு. லஜ்ஜாவோட பாரம், வெக்கத்தோடு பாரத்தோடு கூடியவளாக ஆவருதாம் கூடியவளாக ஆயிட்டாவும். दर्शनं देहि तन्वङ्गी दृशिते नयने मम कामातुरं च तं वीक्ष्य तांश्च लज्जावर आवृताम् विज्ञा शिष्टमार्गज्ञा तम् उवाच यशोवती राजपुत्रा पिता अपि अस्याः त्वाम् एनां दातुम् इच्छति. ஸோ இப்படி 2 பேர் இப்படி நிற்கிறான், அவன் காமாதுரத்தில் இருக்கான், இவளானா லஜ்ஜாபாரத்தில் உட்காந்துருக்கா. இதை ரெண்டையும் பார்க்குறா யார், யசோவதி பார்க்குறான். ஸோ சிஷ்ட மார்க்கஜா, சிஷ்டர்களுடைய மார்க்கத்தை அறிந்தவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற மார்க்கத்தை அறிந்த அந்த யசோவதி, நீதிஜா நீதிப்படி எப்படி கல்யாணம்லாம் எப்படி பண்ணணுங்கிறதை அறிந்த அந்த யசோவதி, தம் உவாச்ச ராஜாவை பார்த்து பேசுகிறா, அந்த ஏகவீரனை பார்த்து பேசுகிறா, ஹே ராஜபுத்திரனே, பிதாபி அஸ்யாகா, இவளுடைய அப்பாவும் இவளுடைய துவாம் ஏனாம் உனக்கு ஏனாம் தாத்து மிச்சதி, இவளுடைய கைகளை உன் கையில் கொடுக்கறதுக்கு தான் அவள் அப்பாவும் விரும்புகிறார், உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவள் அப்பாவும் நினச்சிட்டு இருக்கார். அதனால ஒன்றும் பயப்படாதே, அவள் உனக்கு தான்னு சொல்கிறான். नीतिज्ञा शिष्टमार्गज्ञा तम् उवाच यशोवती राजपुत्र पितापि अस्याः त्वाम् येनां दातुमिच्छति. राधे कृष्ण मैम. अर्थे विशेषा अपि त्वद्वशा नूनं भविता संगमः तव कालं प्रतीक्ष्य राजेन्द्र नय एनां पितुः अन्तिकम्. त्वद्वशा नूனம் ஏஷாபி, இவளும் உன்னுடைய வசத்தில் ஆக போறா, உனக்கு கவலைப்படாத, உனக்கு தான் அவ. ஏஷாபி இவள் கூட, பவிதா சங்கமக, உங்கள் 2 பேருடைய சேர்க்கை ஏற்பட்டு விடும், உங்கள் 2 பேர் கல்யாணம் நடக்கும், நல்லபடியாக இருப்பேள். காலம் பிரதீட்சிய, காலத்தை எதிர்பார்த்துன்று. இப்போ நீ என்ன பண்ணணும் ராஜேந்திரனே, ஏனாம் நய, இவளை கூட்டிட்டு போ. எங்கே கூட்டிட்டு போ, பிதுகு அந்திகம், அவள் அப்பா கிட்ட கூட்டிட்டு போ இவளை. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கு நீ இதை பண்ணுன்னு சொல்கிறா யசோவதி. येषा अपि त्वद्वशा नूनं भविता संगमः तव कालं प्रतीक्ष्य राजेन्द्र नय एनां पितुः अन्तिकम्. स विवाह विधिं कृत्वा दास्यति इति विनिश्चयः. स तस्या वचनं तथ्यं मत्वा सैन्यसमन्वितः. ஸோ அவர் விவாக விதிப்படி, எப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கோ அந்த விதிப்படி அதை செய்து கல்யாணத்தை பண்ணி, தாஸ்யதி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். இது வினிச்சய, இது சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார். தஸ்யாக வச்சனம் சத்தியம், சத்தியம்னு உள்ளது உள்ளபடி. அவளுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட சக அவன், அந்த ஏகவீரன், ஸ்மத்வா அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு, சைன்ய சமன்விதக தன்னுடைய சைன்யத்தோடு கூட स विवाह विधिं कृत्वा दास्यति इति विनिश्चयः. स तस्याः वचनं तथ्यं मत्वा सैन्यसमन्वितः. समेतः कामिनीभ्यां तु ययौ तत्पितुर आश्रमम्. पितुः तत् पितुः आश्रमम्. राजपुत्रीं तथा आयातां श्रुत्वा प्रेम समन्वितः. ஸோ காமினிபியாம் சமேதக, 2 காமினிகள் யார், ஒரு யசோவதி ஒரு ஏகாவளி, 2 பெண்கள். ஸோ அப்படி அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரோடையும் கூட இப்போ சைன்யத்தோடு கூட கிளம்புறேன். தத் பிதுகு ஆசிரமம் யயவு, அவள் அப்பா எந்த ஆசிரமத்தில் இருக்காரோ, ஏன்னா தேடின்னு வந்திருப்பார் அவர், அதே ஒரு ஆசிரமத்தில் வந்து தேடின்னு வந்திருப்பாரா இருக்கும், இல்லாட்ட பேலஸ்னு எடுத்துக்கலாம். ஆசிரமங்கிறது ராஜாவோட பேலஸ்னு கூட எடுத்துக்க வேண்டியதான் இந்த இடத்துல. ஸோ அவள் அப்பா கிட்ட கொண்டு சேர்த்தான். ராஜபுத்திரியும் ததா ஆயாத்தாம், வந்துட்டாளே பொண்ணு வந்துட்டாளேன்னு ஸ்ருத்வா வரா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே பிரேம சமன்விதக, ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக எடுத்து ராஜாக்கு. समेतः कामिनीभ्यां तु ययौ तत् पितुः आश्रमं राजपुत्रीं तथा आयातां श्रुत्वा प्रेम समन्वितः. प्राययौ सम्मुखः तूर्णं सचिवैः परिवेष्टितः बहुभिः दिवसैः दृष्टा
पुत्री सा मलिन अम्बरा. ஸோ நேர எதிர்கொண்டு அழைக்க போறான். சம்முக பிராயவ், அவளை எதிர்நோக்கி சென்றான் ராஜா. தூர்ண வேகமாக சச்சிவைகி பரிவேஷித, மந்திரிகள் எல்லாரும் கூட இருக்கா, மந்திரி பிரதானிகள் எல்லாரும் அழைச்சுண்டு சூழ பரிவேஷிதகா சூழ அவன் கிளம்பி போனான் ராஜா. பகுபிகி திவசைகி, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான் இல்லையா, பொண்ணை காணாமல் போயிட்டாளே. ஸோ பகுபிகி திவசைகி, பல நாட்கள் கழிந்து பார்த்த அந்த புத்திரி. சா மலின அம்பரா, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருக்கா பாவம், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தான் அந்த பெண்ணை. प्रययौ सम्मुखः तूर्णं सचिवैः परिवेष्टितः बहुभिः दिवसैः दृष्टा पुत्री सा मलिन अम्बरा. அடுத்த 2 ஸ்லோகம். यशोवत्या तु वृत्तान्तः कथितः विस्तरात् पुनः एकवीरं मिलित्वा असौ गृहमानीय च आदरात् पुण्ये अंशूकारयामास विवाहं विधिपूर्वकं पारिवर्गं ततो दत्त्वा सम्पूज्य विधिवत्तदा. ஸோ யசோவதியோடைய விற்த்தாந்தத்தை எல்லாம் விஸ்தராத், திருப்பியும் அந்த அவள் கதை சொல்லிட்டு இருக்கா, எல்லா கதையும் சொல்கிறா. விஸ்தாரமாக கத்தித்தக புனக கத்தித்தக, அந்த விற்த்தாந்தம் எல்லாம் மீண்டும் சொல்லப்பட்டது. ஏகவீரம் மிலித்வா சௌ, ஸோ ஏகவீரனை பார்க்குறார் ராஜா. ஆதராத் கிரகமானிய, அவனை ஆதரவோடு வீட்டுக்கு கொண்டு வர, என்னோட குழந்தைய காப்பாற்றி கொடுத்தே சொல்லிட்டு ஆதரவோடு அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து, கிரகம் ஆனிய கொண்டு வந்து, புண்ணிய அன்ஹி நல்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து, விதிபூர்வகம் விவாகம் காரையாமாச, விதிப்படி சாஸ்திர விதிப்படி அவ 2 பேருக்கும் கல்யாணத்தை செய்தார். காரையாமாச செய்தார், ஏற்பாடு பண்ணினார். அதுக்கப்புறம் தத்தோ பாரிபர்கம் தத்துவா, அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, சம்பூஜ்ய விதிவத்து, அவளெல்லாம் நல்ல மாப்பிள்ளை விஷ்ணு இல்லையா, விஷ்ணு பராயான்னு தானே சொல்கிறோம், அப்படி அவளை நல்ல பூஜை பண்ணி விதிவத்து சாஸ்திரப்படி அவளுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் ராஜா. यशोवत्या तु वृत्तान्तः कथितः विस्तरात् पुनः एकवीरं मिलित्वा असौ गृहमानीय च आदरात् पुण्ये अन्हीकारयामास विवाहं विधिपूर्वकं पारिवर्गं ततो दत्त्वा सम्पूज्य विधिवत् तदा. पुत्रीं विसर्जयामास यशोवत्या समन्विताम् एवं विवाहे संवृत्ते रमापुत्रः முதான்விதக. விசர்ஜயாமாசன, விசர்ஜனம் பண்ணுறது விடுதான், வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதானே, அவள் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஸோ அவளை வெளியில் அனுப்பினான். யசோவதியா சமனிதான், யசோவதியும் கூட அனுப்பிட்டான், ஃப்ரெண்டாச்சு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால யசோவதியும் கூட அவளை அனுப்பினான். ஏவம் விவாகம் சம்பிருத்தே, சம்பிருத்தம்னு இது முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிந்தவுடன். ரமாபுத்திரக முதான்விதக, ஏக்க வீரன் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இருந்தான். पुत्रीं विसर्जयामास यशोवत्या समन्विताम् एवं विवाहे संवृत्ते रमापुत्रः मुदान्वितः. गृहं प्राप्य बहून् भोगान् बुभुजे प्रियया समं बभूव तस्यां पुत्रः तु कृतवीर्य अभिदः किल तत्सुतः कार्तवीर्यः तु वंशः अयं कथितः मया. ஸோ வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பிராப்யா, வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பகூன் போகான், நல்ல போகத்தில் ஆண்டு ரொம்ப அனுபவிக்கிறான் மனைவியோடு கூட. புபுஜே பிரியயா சமம், தன்னுடைய பிரியமான மனைவியோடு கூட ரொம்ப போகங்களை எல்லாம் அனுபவித்தான். அவா 2 பேருக்கும் தஸ்யாம் பபுவ புத்திரக, அவளுக்கு அவா 2 பேருக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் கிருத்தவீரியன். இது கார்த்தவீரிய அர்ஜுனன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தத்தாத்திரேயரோடு இதை படித்து இந்த கார்த்தவீரிய அர்ஜுனோட கதையை கேட்கும்போது இதை மட்டும் வருது. ஸோ கார்த்தவீரியன் என்று அந்த பிள்ளை பிறக்கிறது, அபிதக அந்த பெயரிட்ட குழந்தை. முதல்ல கிருத்தவீரியன், சாரி, இவாளுக்கு பிறக்கிறவன் பேர் கிருத்தவீரியன், அவனுக்கு பிறக்கிறவன் தான் கார்த்தவீரியன். ஸோ கிருத்தவீரியனோட பிள்ளை கார்த்தவீரியன். ஸோ வம்சோயம் கத்திதகா, இப்படியாக கார்த்தவீரியார்ஜுனன் பிறந்த கதை, அந்த வம்சத்தை நான் உனக்கு சொன்னேன்னு சொல்லி முடிகிறார் இங்கே வியாசர் ஜனமேஜயனுக்கு. गृहं प्राप्य बहून् भोगान् बुभुजे प्रियया समं बभूव तस्यां पुत्रः तु कृतवीर्य अभिदः किल तत्सुतः कार्तवीर्यः तु वंशः अयं कथितः मया. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे एकवीर एकावल्योः विवाहवर्णनं नाम त्रयोविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.
अथ चतुर्विंशोऽध्यायः राजोवाच भगवन् त्वन्मुख अम्बोजात् स्थितं दिव्यकथारसं न तृप्तिम् अधिगच्छामि पिबन्तु सुदया समम्. ராஜா இப்போ அடுத்த கேள்வி கேட்குற இந்த கதை முடிஞ்சுதான் அடுத்த கதையை சொல்லுங்கன்றார். இப்போ பகவன் ஹே வியாசரே துவன்முக அம்போஜாத் உன்னுடைய தாமரை முகத்திலிருந்து அப்படி வெளியில் வருது, கதைகளாக வருது. திவ்ய கதாரசம், திவ்யமான கதைகளோட ரசம் அப்படி வந்துட்டே இருக்குது, விழுந்துட்டுருக்கு. சுதம் நான் திருப்தியும் அதிகச்சா, எனக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது. இன்னும் கேட்கணும் ஆசையாக இருக்குன்றான். ஸோ எனக்கு திருப்தியே இல்லை. பிபன்ஸ்து சுதயா சமம், சுதான்னா அமிர்தம் போன்ற இந்த கதைகளை கேட்டு கேட்டு எனக்கு திருப்தி ஏற்படலை, இன்னும் சொல்லுங்கன்றார். राजोवाच भगवन् त्वन्मुखाम्बोजात् च्युतं दिव्यकथारसं न तृप्तिम् अधिगच्छामि पिबन्तु सुदया समम्. विचित्रम् इदमाख्यानं कथितं भवता मम हैहयानां समुत्पत्तिः विस्तरात् விஸ்மயப்ரதா. விசித்திரமான கதை இது. இப்போ இந்த கேட்ட கதை வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த கதை கதிதம் பவதாமம, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கேன். ஹைஹயானாம் சமுத்பத்தி, எப்படி இந்த ஹைஹய ராஜ்யம் தோன்றித்து, இந்த கார்த்தவீரியார்ஜுனன் அதுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டா, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் மொத்தமாக சொல்லிட்டே இல்லைங்கள். சம் உற்பத்திக்கு அவள் எப்படி பிறந்தார்கள். விஸ்தராத், ரொம்ப விஸ்தாரமாக சொன்னேன். விஸ்மயப்பிரதா, எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படக்கூடிய கதையாக இது இருக்கு. विचित्रम् इदम् आख्यानं कथितं भवता मम हैहयानां समुत्पत्तिः विस्तरात् विस्मयप्रदा. परं कौतूहलं मे अत्र यद्विष्णुः कमलापतिः देवदेवः जगन्नाथः सृष्टिस्थिति अन्तकारकः. ஸோ எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குது, கேட்க குதூகலமாக இருக்குது. கௌதூகலமே ரொம்ப குதூகலம். என் விஷ்ணு கமலாவதி, விஷ்ணு கமலாவுடைய பதியாகப்பட்ட லக்ஷ்மியுடைய கணவனாகப்பட்ட அந்த விஷ்ணு, தேவாதி தேவனானவன், தேவதேவக ஜெகநாதக ஜகத்துக்கே நாதனான அந்த விஷ்ணு, சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரக, சிருஷ்டி பண்ணுறார், ஸ்திதி பண்ணுறார், பாலனம் பண்ணுறது, காப்பாற்றுறது, அதை பண்ணுறார். அந்த காரகன்னு முடிவு கொண்டு வரார் அந்த உலகத்தை. இப்படிப்பட்ட அந்த விஷ்ணு ஆகப்பட்டவர். परं कौतूहलं मे अत्र यत् विष्णुः कमलापतिः देवदेवः जगन्नाथः सृष्टिस्थिति अन्तकारकः. सः अपि अश्वभावम् आपन्नः भगवान् हरिः अच्युतः परतन्त्रः कथं जातः स्वतन्त्रः पुरुषोत्तमः. அப்பேற்பட்ட விஷ்ணு கூட அஸ்வபாவம் ஆப்பனக, குதிரை வடிவத்தில் வந்துட்டாரே பாவம். அவருக்கு கூட குதிரையா பிறகுற ஒரு காலம் வந்துருத்தே. பகவன் ஹரிஹி அச்சுதக, ஹரியாகப்பட்டவர் அச்சுதன், யாரையுமே விழ வைக்காத அந்த அச்சுதன் என்ற பெயருடைய அந்த பகவானுக்கே இப்படி வந்து நிலைமை வந்துருத்தே. சுதந்திரகா புருஷோத்தமக, அந்த விஷ்ணு எப்பேற்பட்டவர், சுதந்திர புருஷன், அவர் புருஷோத்தமன்னு சொல்லக்கூடியவர். அவர் அப்பேற்பட்ட புருஷன். பரதந்திரம் கதம் ஜாத்தக, இப்படி இன்னொருத்தருக்கு கீழே வர மாதிரி பரதந்திரனாக தன்வசம் இல்லாமல் பூமியில் வந்து பிறக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குற. சுதந்திரமானவர் பரதந்திரனா ஆக வேண்டிய காரணம் என்ன? सो अपि अश्वभावम् आपन्नः भगवान् हरिः अच्युतः परतन्त्रः कथं जातः स्वतन्त्रः पुरुषोत्तमः. एतन्मे संशयं ब्रह्मन् चेतुम् अर्हसि साम्प्रतं सर्वज्ञस्त्वं मुनिश्रेष्ठ ब्रूहि वृत्तान्तम् अद्भुतम्. இந்த சந்தேகத்தை பிரம்மன், ஹே வியாசரே, சேத்துமர்கசி, இதை கட் பண்ணணும். நீங்கள் இந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும். சாம்பிரதம், இப்போ சர்வஜகத்துவம், நீங்கள் எல்லாம் அறிந்தவர். ஏன் யார் எப்படி பிறந்தா எந்த காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முனிஸ்ரேஷ்டரே ப்ரூஹி, சொல்லுங்கோ, விற்த்தாந்தம் அத்புதம், அந்த கதையை சொல்லுங்கோ. ஏன் இவர் இந்த ஹயரூபத்தில் வந்தார்? இவர் ஏதோ தப்பண்ணி தானே ஹயரூபம் வந்திருக்கணும். ஏதோ இவர் சொல்கிறார், உன் பொண்டாட்டி ஹயரூபம் எடுத்துன்னு உட்காந்துருக்கா, சிவன் வந்து சொல்லி இது சொன்னதுனால அவர் ஹயரூபம் எடுத்தாருங்கிறது இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே, அந்த கதையை சொல்லுங்கன்ற. एतन्मे संशयं ब्रह्मन् चेतुमर्हसि साम्प्रतं सर्वज्ञः त्वं मुनिश्रेष्ठ ब्रूहि वृत्तान्तम् अद्भुतम्. व्यासौ उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि सन्देहस्य अस्य निर्णयं यथा श्रुतं मया पूर्वं नारदात् मुनिसम्मता
सप्तमात् வியாசர் பதில் சொல்கிறார், ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா கேளு, சுணு, பிரவக்ஷாமி, நான் சொல்கிறேன் உனக்கு, சந்தேகசிய அசிய நிர்ணயம், இந்த சந்தேகத்தோடு முடிவு பண்ணி ஆகணும், இந்த சந்தேகத்தை நான் முடிச்சு விட்றேன், நீ சொல்லு, நான் சொல்கிறேன் கேளு. யதாசுதம் மயாபுரம், நான் கேட்டிருக்கேன், என்ன நான் கேட்டேனோ, முனிசத்தமாத்து நாரதாத்து, முனிவர்களே சிறந்த நாரதரமிருந்து நான் கேட்ட அந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். व्यासोवाच शृणु राजन् प्रवक्ष्यामि सन्देहस्य अस्य निर्णयं यथा श्रुतं मया पूर्वं नारदात् मुनिसत्तमात् ब्रह्मणः मानसः पुत्रः नारदः नाम तापसः सर्वज्ञः सर्वगः शान्तः सर्वलोकप्रियः कविः. பிரம்மாவுடைய மானசபுத்திரர், மனதிலிருந்து தோன்றியவர் நாரதர். பிரம்மாவுடைய மனசிலிருந்து தோன்றிய அந்த மானசபுத்திரனாகப்பட்ட நாரதர் நாம தாபசக, தபஸ்வி, எப்போதும் தபசோடு கூடி இருக்கக்கூடிய நாரதர். அவர் எப்பேற்பட்டவர்? சர்வஜக, எல்லாம் அறிந்தவர். சர்வகக, எங்கே வேணால் போவார், திருலோக சஞ்சாரி, எந்த லோகத்தில் வேணால் போவார் அவர். சாந்தக, அமைதியானவர். சர்வலோக பிரியக, எல்லாருக்கும் பிடிக்கும் நாரதரை. எல்லோரும் வா வா வாவான்னு கூப்பிடுவார். எதிரி கூட, கம்சன் கூட நாரதர் வாவான்னு கூப்பிடுவார். ஸோ அப்படி எல்லாருக்கும் பிடித்தவர். கவிஹி, பண்டிதர். ब्रह्मणः मानसः पुत्रः नारदः नाम तापसः सर्वज्ञः सर्वगः शान्तः सर्वलोकप्रियः कविः. स च एकदा मुनिश्रेष्ठः विचरन् पृथिवीम् इमां वादयन् महतीं वीणां स्वरतानसमन्विताम्. ஸோ அந்த முனிஸ்ரேஷ்டராகப்பட்ட அந்த நாரதர் ஒரு முறை பிருத்திவி மிமாம் விசரன், இந்த பூமியில் வந்துட்டுருக்க அவர் திருலோக சஞ்சாரி. இப்போ பூமியில் வந்துட்டு இருக்கும் பொழுது அதை சஞ்சாரம் பண்ணிட்டு விசரன் சஞ்சாரம் பண்ணிட்டு வாதயன் மகதி, எப்போது வீணை கையில் இருக்கும், அவரோட வீணைக்கு பேர் மகதி. ஸோ மகதி என்ற வீணையை மீட்டிக்கொண்டு, வாதயன் மீட்டிக்கொண்டு, ஸ்வர தான சமன்விதான், இதெல்லாம் ஸ்வரங்கள், தானம், இதெல்லாம் இந்த பாட்டோடு வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ அந்த ஸ்வரத்தோடும் தானத்தோடும் கூடிய அந்த வீணையை மீட்டிக்கொண்டு பூமியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். स च एकदा मुनिश्रेष्ठः विचरन् पृथिवीम् इमां वादयन् महतीं वीणां स्वरतानसमन्विताम् बृहद्रतन्तर आदीनां साम्नां वेदाननेकशः गायन् गायत्रम् अमृतं सम्प्राप्तः अथ मम आश्रमम्. சாமகானம் தான் மீட்டுறாரா அவர். சாம்னாம்னா சாமகானம், வீணையில் வாசிக்கிறாராம் நாரதர். அந்த சாமம் என்னெல்லாம் சாமம்? பிருகத் சாமம்னு ஒரு சாமம் உண்டு, ரதந்தரம்னு ஒரு சாமகானம் உண்டு. ஸோ இந்த இதில் வந்து மகாபரிவாளுக்கு இந்த ரதந்திர சாமகானம் ரொம்ப பிடிக்குமா. அப்படி ஒரு நாமம் இருக்குது அவருடைய இதில் வந்து 108 இதில் சொல்லும்போது ரதந்திர சாமகான பிரியாய நமகன்னு வருது. ஸோ அந்த ரதந்திர சாமம், பிருகத் சாமம், அதோடைய விதமான வேறுபாடு, பிச்சு, ஹை பிச்சு, லோ பிச்சு எல்லாம் ஏகப்படுத்திருக்கு அந்த இதில். ஸோ பேதான் அநேகஷக, அந்த சாமத்தில் உள்ள பலவிதமான வேதங்களோடு கூட, வித்தியாசங்களோடு கூட, காயத்ரம் அமிர்தம். காயத்ரம்ங்கிறது ஒரு சாமகானத்தோட பேர் தான். காயத்ரம் இந்த காயத்ரி மந்திரம் கிடையாது. காயத்ரம்ங்கிறது ஒரு சாமகானம். அதெல்லாம் மீட்டிக்கொண்டு, காயன்னா இங்கே வந்து வீணையிலேயே பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் மீட்டிக்கொண்டு அமிர்தமாக இருக்குது எல்லாமே கேட்கறதுக்கு, அவ்வளோ அமிர்த சாமகானம். சம்பிராப்தகா தம் மம ஆசிரமம், அப்படி மீட்டிக்கொண்டு என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். யார்? வியாசர் சொல்லிட்டு இருக்கார். நாரதர் வியாசரை பார்க்க வர. बृहद्रतन्त्र आदीनां साम्नां वेदान् अनेकशः गायन् गायत्रम् अमृतं सम्प्राप्तः अथ मम आश्रमम्. रतन्तर आदीनम्. यस्. शम्याप्रासं महातीर्थं सरस्वत्याः सुपावनं निवासं मुनिमुख्यानां शर्मदं ज्ञानदं तथा. சரஸ்வதி ரிவரோடைய ஒரு பிரான்ச்சு, அது ஷம்யா பிராசம்னு ஒரு இடம், அது சரஸ்வதியோட ஒரு பிரான்ச்சாக இருந்திருக்கு. அது ஒரு மகா தீர்த்தம். ஸோ சூபாவனம் சரஸ்வதி, நல்ல புனிதப்படுத்தக்கூடிய சரஸ்வதியோட ரிவரோடைய ஒரு பிரான்ச்சு ஷம்யா பிராசம்ங்கிற ஒரு மகா தீர்த்தத்தில் முனிமுக்கியானாம் நிவாசம், நல்ல முக்கியமான முனிவர்கள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணுறான் அந்த ஷம்யா பிராசத்தில். ஷர்மதம் ஞானதம் ததா, அந்த தீர்த்தம் வந்து ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட தீர்த்த இடத்துக்கு நாரதர் வர்றார். அங்கே தான் வியாசரும் இருக்கார்.
ராதே கிருஷ்ணம். शम्याप्रासं महातीर्थं सरस्वत्याः सुपावनं निवासं मुनिमुख्यानां शर्मदं ज्ञानदं तदा. राधे कृष्ण मैम. तम् आगतम् अहं प्रेक्ष्य ब्रह्मपुत्रं महाद्युतिम् अभ्युत्थानादिकं सर्वं कृतवान् अर्चनादिकम्. ஸோ பிரம்மபுத்திரம் பிரம்மாவோட பிள்ளை, மகாத்யுதிம் சிறந்த புத்திசாலியானவர். துதினால என்னது? நல்ல ஒளியோடு கூடியவர், அந்த ஞான ஒளியோடு கூடியவர். அப்போ அவரை பிரேக்ஷிய தம் ஆகதம், அப்படி வந்து அவரை பார்த்து அபியுத்தானாதிகம், அபியுத்தானம்னா எதிர்கொண்டு வரவேற்கிறதுன்னு அர்த்தம். உத்தானம்னா எழுந்திருக்கிறது, அபியுத்தானம்னா அவரை எதிர்நோக்கி சென்று வரவழைக்கிறது. அப்படி வரவழைச்சு சர்வம் கிருத்தவான் அர்ச்சனாதிகம், அவருக்கு என்னெல்லாம் அர்ச்சனை, அதாவது இதெல்லாம் பண்ணணுமே, பாத பிரஷாலனம் பண்ணணும், காலலம்பணும், கையலம்ப தண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணினாராம். அப்படி அர்ச்சனையெல்லாம் பண்ணினேன் நான். तम् आगतम् अहं प्रेक्ष्य ब्रह्मपुत्रं महाद्युतिम् अभ्युत्थानादिकं सर्वं कृतवान् अर्चनादिकम्. अर्घ्यपाद्यविधिं कृत्वा तस्य आसनस्थितस्य च उपविष्टः समीपे अहं मुनेः अमिततेजसः. ஸோ அவருக்கு அர்க்கியம் பாத்தியம், அதாவது கையிலம்ப தண்ணி காலம்ப தண்ணி எல்லாம் கொடுத்து அந்த விதியெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஆசனத்தில் உட்காத்தியாச்சு. அப்படி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசன ஸ்திதஸ்ய ச, அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த அவரை உபவிஷ்டக சமீபே, நானும் பக்கத்தில் போய் உட்காண்டேன். அபியாசம் சொல்கிறாங்க, நான் உட்காண்டேன். முனேகே அமித தேஜசக, முனியேகே சமீபே, முனிவருடைய கிட்டக்க நானும் போய் அமர்ந்தேன். அமித தேஜசக சமீபே, எல்லையற்ற தேஜஸை உடைய நாரதர் பக்கத்தில் நானும் அமர்ந்தேன். अर्घ्यपाद्यविधिं कृत्वा तस्य आसनस्थितस्य च उपविष्टः समीपे अहं मुनेः अमिततेजसः. दृष्ट्वा विश्रमिनं शान्तं नारदं ज्ञानपारदं तम् अपृच्छम् अहं राजन् यत्पृष्टः अहं त्वया अधुना. ஸ்ரமினம், சிரமமே இல்லை, டயர்டே இல்லை, ஹாப்பியாக இருக்கார் நாரதர். ஸோ சிரமமில்லாத டயர்டு இல்லாத அவரை, சாந்தமாக இருக்கக்கூடிய நாரதரை, ஞான பாரதம், ஞானத்துக்கெல்லாம் தாண்டியாச்சு, அபார ஞானம் உடையவர் அவர். அபார ஞானம் தான் அதான் சொல்லுவோம், ஞான பாரதம்னு அபார ஞானம், தாண்டிய ஞானம். அப்படிப்பட்ட அந்த அதை கொடுக்கக்கூடியவர், தம்னா கொடுக்கக்கூடியவர். ஸோ எல்லா ஞானத்தையும் நமக்கு தரக்கூடியவர். திருஷ்டுவா, அவரை பார்த்து, அகம் ராஜன், நான் வந்து ஹே ராஜன், தம் அப்ரிச்சம், அவரை பார்த்து கேட்டேன். எத் பிருஷ்டக அகம் தொயாதுனா, நீ இப்போ கேட்டிய, அதாவது இந்த விஷ்ணுவுக்கு கூட ஒரு ஹயபாவம், ஒரு குதிரை வடிவத்தில் பிறக்க வேண்டிய காரணம் என்ன நீ கேட்டிய, இந்த கேள்வியை நான் கேட்டேன்டா. दृष्ट्वा विश्रमिनं शान्तं नारदं ज्ञानपारदं तम् अपृच्छम् अहं राजन् यत्पृष्टः अहं त्वया अधुना. असारे अस्मिन् तु संसारे प्राणिनां किं सुखं मुने न पश्यामि विनिश्चित्य कदाचित् कुत्रचित् क्वचित्. அசாரே சம்சாரே, இந்த சாரமே இல்லாத இந்த உலகத்தில் ஒரு சாரம் இல்லை. இங்கே வாழறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒரு சாரமும் இல்லை இதில் தேவையான. அதனால இந்தப்பட்ட சம்சாரத்தில் பிராணினாம் கிம் சுகம் முனே, ஹே நாரதரே சொல்லுங்கோ, பிராணிகளுக்கு எதுதான் சுகத்தை தரக்கூடியது? சாரமே இல்லாத சம்சாரத்தில் வாழறதுக்கு ஒரு சுகமாக தரக்கூடியது எது? ந பஷ்யாமி, எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு சுகம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வீநிஷ்டித்திய கதாச்சித் குத்திரச்சித் கொச்சித், எங்குமே எப்பொழுதுமே ஒரு சமயமுமே எனக்கு நிச்சயமாக எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை, இந்த சுகங்கிறது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரிலப்பா அப்படின்னு நாரதரை பார்த்து நான் கேட்டேன். असारे अस्मिन् स्तु संसारे प्राणिनां किं सुखं मुने न पश्यामि विनिश्चित्य कदाचित् कुत्रचित् क्वचित्. द्वीपे जातः जनन्या अहं सन्त्यक्तः तत्क्षणात् अपि अनाश्रयः वने वृत्तिं प्राप्तः कर्मानुसारतः. ஸோ இந்த ஒரு காலத்தில் இவன் கேட்டிருப்பான், ஜனமேஜன் பல கேள்வியில் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சம்சாரத்தில் எது சுகம் என்ன சுகம் இருக்குதுன்னு கேட்டிருப்பனா இருக்கும். அதனால அந்த கேள்வியை பதில் சொல்கிறார். இப்போ இப்படி வரும்போது அந்த பின்னாடி அந்த கதையும் வரும். ஸோ தீபே ஜாத்தக, நான் ஒரு தீபத்தில் இல்லை, கிருஷ்ண துவைபாயனர்னு அதனால தான் பேர் வியாசருக்கு. ஸோ தீபத்தில் நான் பிறந்தேன்.
அப்புறம் அது பத்ரி சண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இழந்த மரங்கள் தீவில் நான் பிறந்தேன். ஜனன்யா அகம் சம்யக்தகா, எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டான். சத்தியவதி என்ன பண்ணா, தீபத்தில் பெத்து போட்டுட்டு பராசரருக்கு என்னை பெத்து போட்டுட்டு அம்பாடு விட்டுட்டு அவபாடு கிளம்பி போயிட்டான். சம்யக்தகா, நான் விடப்பட்டேன். தட்சணம் அது பிறந்த உடனே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா. ஸோ ஆசிரியக வனே, ஒரு ஆசிரியம் இல்லை, யார் என்னை காப்பாற்றுவா, ஒரு ஆசிரியம் இல்லாமல் நான் அந்த வனத்தில் விருத்தி பிராப்த அங்கே வளர்ந்தேன். நானே தனியாக வளர்ந்தேன், எப்படியோ வளர்ந்தேன் நான். பிராப்தக விருத்தி பிராப்தக கர்ம அனுசாரத்தக, என்னுடைய கர்ம வினைப்படி நான் இப்படி வனத்தில் பிறந்து வளரணும்னு இருந்திருக்கு. அதனால நானும் அப்படி வளர்ந்தேன். தன் கதையை சொல்கிறேன். द्वीपे जातः जनन्या अहं सम्यक्तः तत्क्षणात् अपि आश्रयो वने वृत्तिं प्राप्तः कर्म अनुसारतः तपस्तप्तं मया च उग्रं पर्वते बहुवार्षिकं पुत्रकामेन देवर्षे शङ्करः समुपासितः. ஸோ நான் என்ன பண்ணினேன், அங்கே உட்காந்து காட்டில் மயா தபஸ்தப்தம் அதுக்கப்புறம் நிறைய நாள் கழித்து இவர் என்ன பண்ணுவார், தபஸ் பண்ண போவார் இல்லையா. நான் தபஸ்தப்தம் மயா, நான் உக்ரமான தபஸ் நான் செய்தேன். பர்வத்தே பகுவார்ஷிகம், பர்வதத்துக்கு போய் கைலாஷ்க்கு மவுண்டன்ஸுக்கு போய் நான் பகுவார்ஷிகம் பல வருஷம் தபஸ் பண்ணினேன். எதுக்கு, குழந்தை வேணும். சுகர் அப்புறம் தானே வருவார். ஸோ புத்திரகாமேன, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தேவரிஷியே, ஹே நாரதா, சங்கரக சமுபாசித்தக, சங்கரனை நோக்கி நான் உபாசனை பண்ணினேன், தபஸ் பண்ணினேன். இதான் ஆரம்பத்தில் தேவி பாகத்தில் நம்ம இந்த கதையெல்லாம் பார்த்தோம். ஒரு குழந்தை வேணும், கிரகஸ்தாசிரமத்தில் என்ன சுகம் இருக்குது, சுகமே இல்லையே, ஒரு பிள்ளையிட்டா இல்லாட்டா என்ன சுகம்னு ஒரே மனசில் கவலைப்பட்டு அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்சரஸை பார்ப்பர் இல்லையா. எந்த அப்சரஸம், तपस्तप्तं मया च उग्रं पर्वते बहुवार्षिकं पुत्रकामेन देवर्षे शङ्करः समुपासितः ततो मया शुकः प्राप्तः पुत्रः ज्ञानवताम्बरः पाठितः तु मया सम्यक् வேதானாம் சார ஆதிதஹ. ஸோ எனக்கு அப்போ சுகர் கிடைச்சா, எனக்கு அந்த மாதிரி தபஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட பிள்ளையாக ஒரு சுகர் கிடைச்சா. பிராப்தக புத்திரக, ஒரு பிள்ளை. ஞானவதாம்பரக, நல்ல ஞானம். அப்பாக்கே டீச் பண்ணுவார், ஏன்ப்பா என்ன கொண்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், எல்லாம் கேட்பறலையே அவர். ஸோ ஞானத்தில் சிறந்த அந்த பிள்ளை கிடைச்சா. பாடிதஸ்து மயா, எனக்கு பாடம் எடுத்தார் அவர் சுகர். ஸோ மயா சம்யக்க, பாடிதகத்து மயா சம்யக்கு வேதானாம் சாரா. பாடிதகன்னு அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னு அர்த்தம் தான், கரெக்டிங்க. ஸோ பாடிதக, நான் அவனுக்கு பாடம் எடுத்தேன். சம்யக்கு, நன்றாக. வேதானாம் சார, வேதத்தோட சாரமெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த வேத சாரம் அறிஞ்சதுனால தான் இவருக்கு சுகர் இவருக்கு பின்னாடி பாடம் எடுப்பார். நீ என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியே, வேதமெல்லாம் சொல்லிக் கொடுத்தியே, நல்லா கேட்பறலையே அவர். ततो मया शुकः प्राप्तः पुत्रः ज्ञानवताम्बरः पाठितस्तु मया सम्यक् वेदानां सार आदितः स त्यक्त्वा मां गतः क्वापि रुदन्तं विरह आतुरं लोकात् लोकान्तरं साधो वचनात् तव बोधितः. ஸோ ருதந்தம் விரகாத்துர், நான் அழுது குளிச்சுட்டு இருக்கிறத என்னை விட்டுவிட்டு, சக தெக்துவா மாம், என்னை விட்டுட்டு, கதக குவாப்பி, எங்கேயோ போயிட்டாமா அந்த சுகர். அழுதுட்டு இருந்தேன் நான். விரகாத்துரம் ருதந்தம், அழுதுட்டு இருக்கிற என்னை விட்டுட்டு போயிட்டான். லோகாத் லோகாந்தரம், டிஃப்ரெண்ட் லோகாஸ், வெவ்வேறு லோகங்களுக்கு அவன் சென்றான். ஹே சாதோ, ஹே நாரதரே, வச்சனாத் தவ போதித்தக, நீ தான் சொல்லிக் கொடுத்தே அவனுக்குன்னு சொல்கிறான். நாரதரே, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய போதனத்தை கேட்டு அந்த பிள்ளை என்ன அழ விட்டுட்டு போயிட்டான். त्यक्त्वा मां गतः क्वा अपि रुदन्तं विरह आतुरं लोकात् लोकान्तरं साधो वचनात् तव बोधितः ततः अहं पुत्रसन्तप्तः त्यक्त्वा मेरुं महागिरिं मातरं मनसा कृत्वा सम्प्राप्तः कुरुजाङ्गलम्. புத்திர சந்தப்தக, சந்தாபம், ஒரே கவலை, என் பிள்ளை போயிட்டானேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். தெக்துவா மேரும் மகாகிரிம், மேரு மகாமலை, அங்கே போய் தபஸ் பண்ணியிருக்கார். ஸோ மேரு மகாமலையை அவர் தான் அங்கே இருந்திருக்கார். அங்கேருந்து நான் கிளம்பி அதை விட்டுட்டு மேருமலையிலேருந்து மாதரம் மனசா கிருத்வா, எங்கள் அம்மாவை மனசில் நினச்சிண்டே குருஜாங்கலம் சம்பிராப்தக, எங்கே போனோம்னு யோசித்து பார்த்துருக்காரு. சரி, ஒன்றுமில்லை, பிள்ளையும் போயாச்சு, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு குருஜாங்கல பிரதேசத்தை நான் அடைந்தேன். சம்பிராப்தக, அடைந்தேன்.
ததோ அகம் புத்திர சந்தப்தக त्यक्त्वा मेरुं महागिरिं मातरं मनसा कृत्वा सम्प्राप्तः कुरुजाङ्गलम्. என்னாச்சு கேட்கலையா? ஸோ ததோ அகம். அப்போ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், நீ பாட்டு பிள்ளைய அனுப்பிச்சி விட்டு நான் எழுதுட்டு இருந்தேன். நான் அப்படி மனசில் யோசித்தேன். சந்தப்தக, சந்தாபம், ஒரே கவலை மனசில் எல்லாம் தபிக்கின்னு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் மேரும் மகாகிரிம் தெக்துவா, மேருமலையில் இருந்த நான் அந்த மலையை விட்டு தெக்துவா விட்டு மனசா மாத்திரம் கிருத்துவா, மனசில் அம்மாவை நினச்சி பார்த்தேன். சத்தியவதியை நினைக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு சத்தியவதியோட ஞாபகம் வருது. குருஜாங்கலம் சம்பிராப்தக, குருஜாங்கல பிரதேசத்தை அடைந்தேன். குருஜாங்கல பிரதேசம் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணரோட இடத்துக்கிட்டக்க இருக்குது. கிருஷ்ணர் அந்த போகிற வழி, இவா ஹஸ்தினாபுரத்துலேருந்து அவர் மதுராவுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடியது குருஜாங்கல பிரதேசம். அந்த இடத்துக்கு வந்திருக்கார் இவர். ततः अहं पुत्र सन्तप्तः त्यक्त्वा मेरुं महागिरिं मातरं मनसा कृत्वा सम्प्राप्तः कुरुजाङ्गलम्. पुत्रस्नेहात् अतितरां कृशाङ्गः शोकसंयुतः जानन् मिथ्या इति संसारं मायापाश नियन्त्रितः. அதிதராம் புத்திர ஸ்நேகாதி, இவ்வளவு தபஸ் பண்ணினவருக்கு இப்படி ஒரு புத்திர ஸ்நேகத்தினால வாட்டப்பட்டேன் நான் சொல்கிறேன். அதிதராம், தாண்ட முடியாத, மீற முடியாத ஒரு புத்திர ஸ்நேகத்தினால சோக சம்யுதக, ஒரே சோகமாக இருந்தேன் நான். கிருஷ அங்கக, உடம்பெல்லாம் வாடி மெலிஞ்சு போயிட்டேன் இந்த புத்திர சோகத்தினால. சம்சாரம் மித்யா இது ஜானன், இந்த உலகமே பொய் மித்யை அப்படின்னு தெரிஞ்சுண்டும் நான் இப்படி ஒரு மாயைக்குள்ள, மாயா பாஷ நியந்திரித்தக, மாயைங்கிற கட்டுக்குள் யந்திரமாக கட்டுண்டு நான் கிடந்தேன். புத்திர ஸ்நேகாத் அதிதராம் கிருஷங்க சோக சம்யுதः ஜானன் மித்யா இதி சம்சாரம் மாயா பாஷ நியந்திரிதः. ततः राज्ञा वृतां ज्ञात्वा मातरं वासवीं शुभां स्थितः अत्र एव आश्रमं कृत्वा सरस्वत्याः तटे शुभे. ஸோ ராஜ்ஞா மாதரம் ரிதாம், ராஜ்ஞா ராஜாவால், எந்த ராஜா? சந்தனு ராஜா. ஏற்கனவே பராசரோட பிள்ளை இந்த வியாசர். ஸோ சந்தனுங்கிற ராஜாவால் மாதரம் ரிதாம், அம்மா கல்யாணம் பண்ணிக்கொள்ளப்பட்டார் என்று ஞாத்வா அறிந்து. ஸோ சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் ஆயாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. வாசவியார் வசுவோடு பெண் இல்லையா, ஒரு வசு இல்லையா அம்மா அப்படி இருந்தா. ஸோ அந்த சத்தியவதி என்ற அந்த பழைய வசுவுடைய பெண்ணாகப்பட்ட சரஸ்வதி, சுபாம் சோபனமான அவளை நான் அறிந்து தத்ரையேவ ஆசிரமம் கிருத்வா, எங்கள் குருஜாங்கலத்திலே ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கிட்டுட்டேன் நான். ஸ்திதக, அங்கே இருந்தேன் நான். சரஸ்வதியா தட்டே சுபே, அங்கே ஒரு சரஸ்வதி நதி ஓடித்து, அந்த சரஸ்வதி நதிக்கரையில் ஆசிரமத்தை அமைத்து அங்கு நான் இருந்தேன். ततः राज्ञावृतां ज्ञात्वा मातरं वासवीं शुभां स्थितः अत्र एव आश्रमं कृत्वा सरस्वत्याः तटे शुभे. शन्तनुः स्वर्गतिं प्राप्तः विदुराजननी स्थिता पुत्रद्वययुता साध्वी भीष्मेन प्रतिपालिता. ஆக்சுவலாக சந்தனு ஸ்வர்கதிம் பிராப்தக, சந்தனு வந்து ராஜா செத்து போயாச்சு. ஸோ விதுரா ஜனனி, அம்மா விதவையாயிட்டா. ஸோ அம்மா சிதா அங்கே இருந்தா, அம்மா வந்து விதவையாக இருந்தாள். புத்திரத்வயயுதார், அப்போ சந்தனு ராஜாட்ட 2 குழந்தைகள் அவளுக்கு பிறந்தது இல்லையா, 2 குழந்தைகளோட சாத்வி சாதுவானவள் அந்த பெண். பீஷ்மேன பிரதிபாலிதா, பீஷ்மரால் அவள் பாலிக்கப்பட்டு அங்கே சத்தியவதி 2 குழந்தைகளோடு அங்கே இருந்தாள். शन्तनुः स्वर्गतिं प्राप्तः विदुराजननी स्थिता पुत्रद्वययुता साध्वी भीष्मेन प्रतिपालिता. चित्राङ्गदः कृतः राजा गङ्गापुत्रेण धीमता कालेन सह अपि मे भ्राता वृतः कामसमुद्युतिः. காமசமத்யுதிஹி. கங்காபுத்திரேன, கங்காபுத்திரன் யாரு? கங்கையோட பிள்ளை பீஷ்மர். ஸோ தீமதா கங்காபுத்திரன், நல்ல புத்திசாலியான கங்கை புத்திரனான பீஷ்மரால் சித்ராங்கதக கிருத்தக ராஜாவாக்கிட்டார். சித்ராங்கதன், அந்த 2 பிள்ளை விசித்திர வீரியன் சித்ராங்கதன்ல 2 பேரில் சித்ராங்கதனை ராஜாவாக்கினார் பீஷ்மர். காலேன, கொஞ்சம் காலம் கழிஞ்சு, சக அப்பி, அந்த சித்ராங்கதனும் மே பிராத்தா, என்னுடைய பிரதர் தானே, 2 பேருமே சத்தியவதி ஒரு குழந்தைகள் தானே,
அப்பா டிஃப்ரெண்ட்ற விட அம்மா ஒன்று தானே. ஸோ என்னுடைய பிரதர் அவனும் அந்த சித்ராங்கதனும் மிருதக காமசமதிதிகி காமனை போன்ற மன்மதன் போன்ற அழகு ஒளியுடைய அந்த சித்ராங்கதனும் மிருதக செத்து போயிட்டான். चित्राङ्गदः कृतः राजा गङ्गापुत्रेण धीमता कालेन सह अपि मे भ्राता मृतः कामसमद्युतिः ततः सत्यवती माता निमग्ना शोकसागरे चित्राङ्गदमृतं पुत्रं रुरोध वृषम् आतुरा. சத்யவதி மாதா என்னுடைய அம்மா சத்யவதி சோகசாகரே நிமக்னா, அப்படியே கடலில் மூழ்கிட்டா, ஒரே சோகம் அவளுக்கு. ஸோ மிருதம் புத்திரம் சித்ராங்கதம், ஐயோ பிள்ளை போயிட்டானே, சித்ராங்கதன் போயிட்டானே அப்படின்னு நினச்சி விஷம் ஆதுரா ருரோத ரொம்ப கவலையோடு பீடிக்கப்பட்டு அழுதாள். ருரோத அழுதாள். ततः सत्यवती माता निमग्ना शोकसागरे चित्राङ्गदं मृतं पुत्रं रुरोध वृषम् आतुरा. सम्प्राप्तः अहं महाभाग ज्ञात्वा तां दुःखितां सतीम् आश्वासितां मया त्यक्तं भीष्मेन च महात्मना. மகாபாகியமுடையவனே, அரு நாரதர் மகாபாக நாரதர் தானே பின்பா சம்பிராப்தோ அகம் மகாபாக ஞாத்வா தாம் துக்கிதாம் சதீம், ரொம்ப துக்கத்தோடு இருக்கா எங்கள் அம்மா சத்யவதின்னு நினச்சிண்டு மகாபாகியமுடைய நாரதரேன்னு வச்சுப்போம். நாரதரே நான் அங்கே போனேன். மயா அத்தியர்த்தம் ஆஸ்வாசித்தா, ரொம்ப சமாதானப்படுத்தினேன், ஆஸ்வாசப்படுத்தினேன் எங்கள் அம்மாவை. பீஷ்மேனச்சா மகாத்மனா, பீஷ்மரும் ஆஸ்வாசம் கொடுத்தார் எங்கள் அம்மாவுக்கு, ரொம்ப கவலைப்படாதீங்கோ அப்படின்னு. நாங்கள் 2 பேருமே அந்த மகாத்மாவான பீஷ்மரும் அவளுக்கு ஆஸ்வாசம் படுத்தினார். ராதே கிருஷ்ணா மேம், இந்த இடத்துல சொல்றாங்க सम्प्राप्तः अहं महाभाग ज्ञात्वा तां दुःखितां सतीम् आश्वासिता मया अत्यर्थं भीष्मेन च महात्मना. विचित्रवीर्यः तु अपरः वीर्यवान् पृथिवीपतिः कृतः भीष्मेन भ्राता वै ஸ்ரீராஜ்யவிமுகேன. ஸோ விசித்திர வீரியனாகப்பட்ட அந்த 2வது குழந்தை, 2வது பிள்ளை சத்யவதியோடு வீரியவான் வீர மிகுந்தவன் தான். பிருத்விபதிஹி பதிஹி கிருத்தக, அவனை ராஜாவாக ஆக்கிட்டார். யார்? ஸ்திரீ ராஜ்ய விமுகேன பீஷ்மேன, பெண்ணும் வேண்டாம், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்திரீ வேண்டாம்னு சொன்னவர், ராஜ்யமும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு விமுகராக, ராஜ்யம் 2மே வேண்டாம் என்று விமுகமாக அதை தேடாத அந்த பீஷ்மரால பிராதாவை என்னுடைய பிரதராகப்பட்ட விசித்திர வீரியன் ராஜாவாக செய்யப்பட்டான். विचित्रवीर्यः तु अपरः वीर्यवान् पृथिवीपतिः कृतः भीष्मेन भ्राता वै स्त्रीराज्यविमुखेन. 2 ஸ்லோகம், 2 ஸ்லோகம். ओके. काशीराजसुते रम्ये विजित्य पृथिवीपति भीष्मेन आनीय स्वबलात् कन्यकेभ्ये समर्पिते सत्यवत्यै शुभे काले विवाहः परिकल्पितः भ्रातुः विचित्रवीर्यस्य तदा अहं सुखितः अभवम्. காஷி ராஜாவுக்கு 2 சுதேனங்க 2 பெண்கள். ஆக்சுவலாக 3 பேரை கூட்டின்னு வருவார், ஆனால் 2 பேர் தானே கல்யாணம் பண்ணுவா. ஸோ ரம்யமான 2 பெண்கள் காஷி ராஜாவுக்கு பிறந்தவர்கள். பிருத்திவிபதியின் விஜித்ய, மற்ற ராஜாக்களையெல்லாம் ஜெயித்து, பீஷ்மர் அங்கே சுயம்பரத்தில் போய் மற்ற எல்லா ராஜாக்களையும் விஜித்ய ஜெயித்து, பீஷ்மேன ஆனிய பீஷ்மரால் கொண்டு வரப்பட்டு, ஸ்வபலா தன்னுடைய பலத்தினால, பீஷ்மர் மட்டுமே போய் அவர் தன்னுடைய பலத்தால் எல்லாரையும் ஜெயிச்சு, கன்யகே துவே சமர்ப்பித்தே, கன்னிகைகள் 2 பேரை கன்னிகைகளை கொண்டு வந்து சத்தியவத்தியை சமர்ப்பித்தே, சத்தியவதியிட்ட கொண்டு ஒப்படைச்சார். இவன் 2 பேரையும் உன்னுடைய மாட்டு பொண்ணா ஏற்றுக்கோ அப்படின்னு ஒப்படைச்சார். சுபே காலே விவாக பரிகல்பித்தக, சுபமான காலத்தில் 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு பொண்டாட்டியாக விவாகம் செய்யப்பட்டது. பரிகல்பித்தக மேடு, கல்யாணம் செய்யப்பட்டது. பிராத்துகு விசித்திர வீரியஸ்ய, அந்த பிரதராகப்பட்ட விசித்திர வீரியனோட கல்யாணம் செய்யப்பட்டது. ததா அகம் சுகிதகா பவம், அப்பா எங்கள் அம்மாவுக்கு இப்போ கவலை போயிடுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் சுகமாக இருந்தேன். काशीराजसुते रम्ये विजित्य
पृथिवीपतीन् भीष्मेण आनीय स्वबलात् कन्यके द्वे समर्पिते सत्यवत्यै शुभे काले विवाहः परिकल्पितः भ्रातुः विचित्रवीर्यस्य तदा अहं सुचितो अभवम् पुनः सः अपि मृतः भ्राता यक्ष्मणा पीडितः वृषम् अनपत्यो युवा धन्वी माता मे दुःखिता अभवत् அவனும் செத்து போயிட்டார். புனக சக அபிமிருதக என்னுடைய விசித்திர வீரிய பிரதரும் செத்து போயிட்டார். யக்ஷ்மணான்னு டிவி யட்சரோகம் கேன்சர்மா சில பேர் டிவிம்பா எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ பீடித்தக அந்த வியாதி வந்து அவன் என்னுடைய அந்த விசித்திர வீரன் செத்து போயிட்டான். பிருஷம் பீடித்தக ரொம்ப பீடிக்கப்பட்டு. அனபத்தியக அவனுக்கு குழந்தை பிறக்கலை. ஸோ அவனுக்கு குழந்தை பிறந்தலாம் பரவாயில்ல, அது வரைக்கும் குழந்தையும் இல்லை. யுவா வயசுலேயே செத்து போயிட்டான், சின்ன வயசுலேயே செத்து போயிட்டான். தன்வின்னு சத்திரியன், தனுசை உடையவன், அந்த போரிடக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். மாதாமே துக்கிதா போகுது, அவ்வளோதான், 2 பிள்ளையும் போயாச்சு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுது. पुनः सो अपि मृतः भ्राता यक्ष्मणा पीडितः वृषम् अनपत्यः युवा दन्वी माता मे दुःखिता अभवत् काशीराजसुते द्वे तु मृतं दृष्ट्वा पतिं तदा पतिव्रता धर्मपरे भगिन्यौ संबभूवतुः. ஸோ 2 காசிராஜாவோட பெண்களும் விதவை ஆயிட்டாளே. மிருதம் பதிம் திருஷ்டுவா, கணவன் இறந்து விட்டான் என்பதை பார்த்த அந்த காசிராஜாவுடைய 2 பெண்களும், அம்பிகை அம்பாலிகை இல்லையா, அவ 2 பேரும் பதிவிரதா தர்மபரே, பதிவிரதையோட தர்மத்தை பாதுகாக்கணும், நாங்களாம் பதிவிரதைகள், கணவனோட பின்னாடியே சாக போடுறோன்னு முடிவெடுக்கிறாவா. ஸோ அந்த பதிவிரதா தர்மத்தில் நிலைநிற்கக்கூடிய அந்த பகினிகள் 2 சிஸ்டர்ஸும் சம்பபூவத்துக்கோ அப்படி ஆனார்கள். அப்படி நிச்சயிக்கிறா மனசில், கணவனோடு நம்மளும் போயிடலான்னு நிச்சயித்தார்கள். काशीराजसुते द्वे तु मृतं दृष्ट्वा पतिं तदा पतिव्रता धर्मपरे भगिन्यौ संबभूवतुः. सर्वं जगदम्बार्पणमस्तु.